ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஆமா நேத்து அவளோட பர்த்டே. ஹலோ கிராஸ் டாக். யா மேடம் நான் வந்து டிஎஸ்பி சார் ஸ்டுடியோல இருந்து பேசுறேன். சார் வந்து ஒரு ரெக்கார்டிங் விஷயமா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க. கொடுங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ அனிதா. ஹலோ அனிதா எப்படிமா இருக்க? யார் பேசுறது? கண்டிப்பா இது டிஎஸ்பி சார் இல்ல, தெரியும். என்னமா இப்படி பேசுற நீ? I'm calling you for a recording. எங்க இருக்க நீ? யா மேனோ who's this? சரி கமப்பது நிசே கபக் 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 கப ஜல்சே அப்படினா யாரு? நான் தானே. எனக்கு டிஎஸ்பி சார் வாய்ஸ் தெரியும். எனக்கு கூட தான் தெரியும் because நான் தான் டிஎஸ்பி. பட் எனக்கு டிஎஸ்பி சார் வாய்ஸ் தெரியும். இது கண்டிப்பா டிஎஸ்பி சார் இல்ல. எனக்கு தொண்டை கட்டி இருக்கு அனிதா. இது அந்த ஸ்டுடியோ நம்பரும் இல்ல. இது வேற ஸ்டுடியோ, நாங்க வாடகைக்கு எடுத்துறோம். யாரோ பயங்கரமா கலாய்க்கறாங்கன்னு மட்டும் தெரியும். யாருன்னு தெரியல. ஐயோ what are you doing and wasting my time? சரி கமப்பது நிசே ஐயோ கபக் 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 கப ஜல்சே அந்த கமக்கெல்லாம் யாருக்கு வரும்? எனக்கு தான் வரும். உடனடியா விப்ராட்டோ எடுத்துட்டு ஸ்டுடியோக்கு வந்துரு. யார் பேசுறது? எந்த ஸ்டுடியோ? அனிதா சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லிட்டு இருக்காத. ஹே கோரஸ் எல்லாம் ட்ராக் பாறவங்களா ரெடியா? அனிதா வராங்க இன்னொரு half an hourல. ஓகே பாடலாம். ஓடும் மேகங்களே அது ரீமிக்ஸ் பண்றோம். ஓகே ஓடு 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 மேக 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 மேகம் அப்படினு சொல்லிட்டு ஏ அந்த நடுவுல அந்த ஏ தான் முக்கியம். சரி அனிதா எங்க இருக்கீங்க? யார் பேசுறது? நான்சென்ஸ் பிஹேவியர் ஆட்ட பேச கூடாது அனிதா. மன்மதன் கம்புன்னு ஒரு படத்துக்கு நான் இப்ப கமிட் ஆயிருக்கேன். நீங்க தான் பாடணும். ஐ பிச் போவீங்களா நீங்க? இல்லங்க எனக்கு வந்து பாட்டு தெரியாது. பாட்டு அது எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஐயோ யார் பேசுறது? ரொம்ப கேட்ட வாய்ஸா இருக்கே. ரொம்ப கேட்ட வாய்ஸா இருக்கா? நான் எஸ்பிபி பேசுறேன்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? யார் அது? வேண்டாம். அதே நானும் போட்ட டியூன் தான். வித்யாசாகர் வந்து கேட்டாருன்னு கொடுத்துட்டேன். டிஎஸ்பி வாய்ஸ் எனக்கு தெரியும். அவ்வளோ கூட. சரி அவர் எப்படி பேசுவாரு? சரி கபக் கதிரிசே கபக் 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 கபக். அவர் சூப்பரா பண்ணுவாரு. நான் தான் அவரு. என்னையே நீங்க என்கிட்டயே புகழ்றீங்களா? கிளம்பி வாங்க அனிதா. சரி ஓகே. சரி வரும்போது 2 பாட்டில் விப்ராட்டோ வண்டி எடுத்துவாங்க. வேற குரல் வேற வருது கேக்குதே. அது அவங்க எல்லாம் ஸ்டுடியோல வேலை செய்ய மாட்டாங்களா? வயலினிஸ்ட் எங்க வாயா? வயலினிஸ்ட் பியானோ எங்க வா? உங்களுக்கு ஒரு பியானோ வாசிக்காமி. டிங் 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 டிங். போதும் இதுக்கு மேல வேண்டாம். அந்த கூட பின்னாடி யாரோ ஒருத்தங்க சிரிக்கிறாங்களே, அவங்கள திருப்பி சிரிக்க சொல்லுங்க. கொஞ்சம் திரும்பி நினைச்சிடுறா. ஐயோ முடியலப்பா சாமி. எனக்கு முடியல, லைட்டா உடம்பு சரியில்லை, உடல் உபாதையா இருக்கு. நான் வேற எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஆட ஆரம்பிச்சிருவேன்ல, அதனால நேத்து நைட் ஒரு ஃபங்க்ஷன் செம்மையா ஆடினேன். சரி கமா அந்த பாட்டு வேற போட்டாங்க. கபக் 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 கபக்னும் போது அவள்தான் கபக்னு வாந்தி இருந்துச்சு. ஓகேமா நான் இப்ப சார்மி வந்து இன்னொரு கால்ல இருக்கா. ஓ சார்மியா? இன்னொரு கால்ல அவ இருக்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. செகண்ட் லைன்ல வந்துட்டு இருக்கா. சரி அனிதா பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். நீங்க என்னன்னா அவரா? நீங்க எனக்கு தான் தெரியும். சரி 2 லைன் கமக்க விப்ராட்டோ ஏதாவது பாடி காட்டுங்களா? யாரா காலம் மிச்சம் எப்படி பாடுவீங்க அது மாதிரி பாடுங்க. வாடா வாடா போயா என் வாசல் வந்து போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-talk is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஆமா நேத்து அவளோட பர்த்டே. ஹலோ கிராஸ் டாக். ஹலோ நான் சரோஜ் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் பேசுறேங்க. யாரு? சரோஜ் மாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? சரோஜ் கான். சொல்லுங்க. நாங்க இப்போ வந்து சென்னையில வந்து ஒரு பெரிய டான்ஸ் ஷோ ஒன்னு பண்ண போறோம். ஓகே. தீம் தர்கிட்டன்னு சொல்லிட்டு. சோ மாஸ்டர் உங்களத பார்த்து she was very impressed. ஓகே. சோ அதான் உங்க கிட்ட பேச சொன்னாங்க என்ன. கண்டிப்பா. You know about சரோஜ் மாஸ்டர் no? ஹலோ அவங்க actually has already seen me and awarded me 101 rupees. ஓ 101 rupees வாங்கிருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவு சரோஜ் கான் மாஸ்டர் எவ்வளவு கொடுத்தாங்க போன வாட்டி? 101. 101 இப்போ 102 கொடுப்பாங்க. சரியா? நல்ல பெரிய ஷோ கிராண்டா நடக்க போகுது. இதுக்காக நாங்க சில்ட்ரன்லாம் மாத்தி வச்சிருக்கோம் இருக்கு ஆல்ரெடி. ஓகே. என்ன ஸ்டைல்ல பண்ணலாம்? எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லணும். என்ன ஸ்டைல் இருந்தாலும் ஓகே எனக்கு. கண்டெம்பரரி, கிளாசிக்கல், பாலிவுட் டாங்கோ மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் இப்போ மேடம் சொல்லிருக்காங்க. கஜ்ராரே மாதிரி தானே? இல்ல அது கஜ்ராரே வந்து அது வேற ஸ்டைல். இது பாலிவுட் டாங்கோ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. டாங்கோ டான்ஸ் தெரியும்ல உங்களுக்கு? ஆமா டாங்கோ. அந்த இல்ல டாங்கோ இல்ல, இது டாங்கோன்னு சொல்லிட்டு. இது வந்து டிபிக்கலி வந்து இந்த டாங்கோ டைப் ஆஃப் மூவிஸ் இருக்குல்ல, பாலிவுட் ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி பாலிவுட் டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன ஸ்டைல் நான் கேள்விப்பட்டது இல்ல வரைக்கும். ஓகே. மேபி கத்துக்கிட்டு 2-3 ஸ்டெப்ஸ் கத்துக்கிட்டு ஆடி பார்த்தா I'll be able to. நீங்களே சொல்வீங்க அடாப்ட் பண்ண முடியுமா முடியாது? நான் அந்த பீட் வேணா சொல்றேன். இந்த மாதிரி தான் மொத்தமாவே பீட் வரும். இது மாதிரி தான் வரும் ஃபுல்லா.
ஓகே ஓகே ஓகே. இது வந்து இந்த ஜிம் சிக்கா இருக்குல்ல, ஆக்சுவலா வந்து லைக் ஆல்ரெடி தமிழ்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணிருக்காங்க இது. ஓகே. நீங்க ரிக்ஷா மாமா படம் பாத்திருக்கீங்களா? ஆமா. அதுல அந்த ஓபனிங் சாங்ல வரும் இது இந்த பீட். ஆனா வேற மாதிரி இந்தியனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த தமிழ் டெலிவிஷன் மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓகே. அந்த ஜிம்க்கு சிக்கா சிக்கு ஜிம்க்கு சிக்கா இருக்குல்ல, அதோட வேற ஒரு வெர்ஷன் தான் வந்து இது. ஃபாஸ்ட் பீட் வெர்ஷன் தான் இந்த பாலிவுட் டாங்கோ. சரியா? நீங்க ஏதாவது ஸ்டைல் சஜஸ்ட் பண்றதா இருந்தா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு கண்டெம்பரரி நல்லாவே வரும். எம்ப்ராய்டரி ஃபார்ம் ஆடுவீங்களா நீங்க? ஃபோக். எம்ப்ராய்டரி ஃபார்ம் ஆஃப் டான்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இந்த இதுல யூ திங்க் யூ கேன் டான்ஸ்லலாம் வருது, இப்போ பாத்திருக்கீங்களா எம்ப்ராய்டரி ஃபார்ம் ஆஃப் டான்ஸ்? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வந்து ஆடினது இல்ல. ஒரு பெரிய வந்து ஒரு போர்வை மாதிரி ஒரு துணியை போட்டுருவோம், அதுல பிளைனா ஒயிட் கலர் பெட்ஷீட்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் கலரோ இல்ல பிளாக் கலர் பெட்ஷீட்டை போட்டுருவோம். அது மேல டான்ஸ்லயே எம்ப்ராய்டரி பண்ணணும் நீங்க. நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க வந்து மாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு கிஃப்ட்டுக்காக தான் பண்ணுவோம் நாங்க. அதாவது குழந்தைக்கு ஸ்வெட்டர் தைக்கிறது அது மாதிரிலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து கொரியோகிராஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு நாங்க ஒரு ஸ்வெட்டர் மேல போய் எம்ப்ராய்டரி பண்ணி அதை கிஃப்டா கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து நேரு ஸ்டேடியம்ல நடக்க போகுது. உசைன் போல்ட் இருக்கார்ல, உசைன் போல்ட் தான் சீஃப் கெஸ்டா வராரு. ஓகே. அவர் தெரியல, வேர்ல்ட்லயே பெரிய டான்சர் அவர் தான். ஓ ஓகே. உசைன் போல்ட்டே தெரியல உங்களுக்கு, பெரிய டான்சர். அவர் தான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் பாராடுவாரு. அவருக்கு நம்ம இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். சிப்படா அப்படின்லாம் அவர் பாராட்டு வருவாங்களே. ஓகே ஓகே. ஆமா, ஸ்டார் மூவிஸ்ல வரும் இது. ஸ்டார் மூவிஸ்ல நைட்டு 10 o'clock ஆரம்பிச்சு காலையில 5 o'clock வரைக்கும் போடுவோம். ஏன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் கேம விளம்பரம் கொடுப்பான். என்ன சொன்னாலும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்றியே. Are you not of the educated of the sense? Any show will get in dark movies dance show in Tamil 1 or 2 rupees. Usain Bolt is a dancer, you know, and you're telling okay for everything. Usain Bolt is athletics player. யாரு? What embroidery format dance is there? You have to dance in the Jamakalam அப்படினா you're telling okay for that. Usain Bolt dancer world famous na okay. What you're telling okay for everything and you're not asking any question? யாரு? நான் Big FM ல இருந்து பாலாஜி பேசுறேன். இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 to 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி only on 92.7 Big FM. மனச தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். பழைய சொல்லலாம்.